ராஜா ராஜா. அப்பா ஏன் தொண்டை கிளியர் தாட்ட கத்துறீங்க? நான் என்ன செவிடு நினைச்சீங்களா? அது சரி, பேப்பரை பார்த்துட்டு அவ்வளவு அர்ஜென்டா கூப்பிடுறீங்களே எதுக்கு? மறுபடியும் டவுன் விலை ஏறிடுச்சா என்ன? அட அது இல்லடி, ரொம்ப த்ரில்லிங் நியூஸ். என் புள்ளையும் மருமகளும் இன்னைக்கு கோர்ட்ல மோதிக்க போறாங்கடி. என்னன்னா அது? அவங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டை நடந்துச்சா? அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை இல்லம்மா, அவங்க தொழில ஏற்பட்ட போராட்டம். என் புள்ள சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், ஓம் பொண்ணு லாயர். இவன் குற்றவாளியை பிடிச்சிருக்கான், ஓம் பொண்ணு குற்றவாளி இல்லைன்னு வாதாட போகுதான். தம்பி அருண்குமார், அம்மா மாலதி. அப்பா ஒரு நாளாவது ரெண்டு பேரும் சேர்ந்து வரக்கூடாதா? சச்சா, இந்த போலீஸே நம்ப கூடாது மாமா. நல்லவங்களை புடிச்சிட்டு திருடனுவாங்க, திருடனை புடிச்சிட்டு நல்லவனுவாங்க. அப்படி பார்த்தா நம்ப கூடாதது உங்க லாயருங்களை தான். குற்றவாளி நிரபராதினுவாங்க, அப்பாவிங்களை குற்றவாளின்னு சொல்லுவாங்க. உங்க போலீஸுங்களே நம்ப கூடாது, உங்க லாயருங்களை தான் நம்ப கூடாது. ஷட் அப். யூ ஷட் அப். அப்பா சும்மா இருங்களேன். உங்க ரெண்டு பேர் பேச்ச யாராவது கேட்டா போலீஸ்காரங்க லாயருங்க ரெண்டு பேரும் கையாலாகாதவன்னு முடிவு பண்ணிடுவாங்க. இல்லாட்டி போனா என்ன மாமா? நேத்து ரெண்டு அப்பாவிங்களை இவர் கைது செஞ்சாரு. அவங்க குற்றவாளிங்க இல்லன்னு சொன்ன தைரியம் இருந்தா நிரூபிச்சு காட்டினாரு. நிரூபிக்கிறேன். நிரூபிக்க வேண்டியது இங்க இல்ல, கோர்ட்ல. யுவரான, தகுந்த சாட்சி ஆதாரத்தோடு ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகள் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இனி இந்த விஷயமாக விசாரணை பண்ணி கோர்ட்டார் அவர்களின் நேரத்தை வீணாக்குவதை காட்டிலும் அவர்கள் இருவருக்கும் தகுந்த தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்குவது மேலென்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். I object, Your Honor. ஒரு போலீஸ் ஆபீசரின் கடமை நீதிமன்றத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களை கொண்டு வருவதுதான். அவர்கள் குற்றவாளிகள் என்று சொல்கின்ற உரிமையோ தண்டனை விதிக்க வேண்டும் என்று சிபார்சு செய்கிற வழக்கமோ இல்லை என்று கோர்ட்டார் அவர்களுக்கு கூறிக்கொள்கிறேன். சர்க்கிள், இலவச யோசனைகள் வேண்டாம் என்று எச்சரிக்கிறோம். You can proceed. Your Honor, இவர்களிடம் நான் கேள்வி கேட்க அனுமதிக்க வேண்டும் என்று கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். Granted. Thank you. உங்க பேரு? வைரவேலு. தங்கவேலு. இப்போ உங்களை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் எதுக்கு கைது செஞ்சாரு? நாங்க ரெண்டு பேரும் ஏஎல்ஐசி நாடக மன்றத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கையில தடதடன்னு மோட்டார் வாகனத்துல வந்து இந்த ராத்திரி வேளையில என்ன செய்றீங்கன்னு எங்களை கேட்டாரு. கல்யாணிய பாழாக்கிட்டு வந்துட்டு இருக்கோம்னு நாங்க பழிச்சுன்னு பதில் சொன்னோம். டக்குனு ஜீப்புக்குள்ள தள்ளிட்டாரு, அடிச்சு லாக்கப்ல தள்ளிட்டாரு. அப்ப கல்யாணிய மானபங்கம் செஞ்சீங்களா? பைத்தியமா என்ன? கல்யாணியை மானபங்கம் எப்படி செய்யறது? பாழாக்குனா அவ்வளவுதான். அதேதான். எப்படி பாழாக்குனீங்க? எப்படி பாழாக்குறது என்ன? நாங்க பாடிதான் பாழாக்கணும். பாடினாங்கிறீங்களா? என்றால் கல்யாணி பெண் இல்லையா? பைத்தியக்கார கேள்வி. கல்யாணி ஒரு ராகம், சரிதானா? இது பிரமாதம். ஆமா. விளங்கிற்றா யுவர் ஆனர்? சங்கீத நிலையமான ஒரு மன்றத்திலிருந்து கல்யாணி ராகத்தை சரியாக ஆலாபனை செய்யாது பாழாக்கி விட்டோம் என்று வேதனையோடு வந்த இந்த இரண்டு அப்பாவிகளை பிடித்து மானபங்கம் செய்ததாக கேஸ் போட்டு சட்டத்தை அவமதித்தார் இந்த பெரிய மனிதர். இவர்கள் இருவரையும் தாங்கள் தண்டிக்க வேண்டும் என்று வாதாடுகிறார் நம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அதனால் அவர்களை எச்சரித்து இவர்கள் இருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோர்ட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஃபீஸ் இல்லாத கேஸ், நன்றிதான் கைவசம். உங்களை விடுதலை பண்ணிட்டேல, சந்தோஷமா போங்க. வேண்டாம் சார், வேண்டாம். சார், இது கொல்ல வேண்டாம் சார், இது கொல்ல வேண்டாம். கொல்ல வேண்டாமா? என்ன வார்த்தை சொன்னையா? எங்க ஐயா டீச்சர் வேலை வாங்கி தரதா சொல்லி ஒரு பொண்ணை கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸுக்கு கொண்டு போய் கற்பழிச்சிட்டாருன்னு பெட்டிஷன் போட்டவல்ல நீ? அப்படிப்பட்ட உன்னை கொல்ல வேண்டாம். நியாயம் கிடைக்கணும் பெட்டிஷன் போட்ட சார். நியாயத்துக்காக போராடுறவன் பணமாயிடுவாங்கிற தத்துவம் புரியாதாடா உனக்கு? உத்தமனோட ரத்தம். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கைமா வாக்கி காக்காய்க்கு போட்டுடு. காக்காய்ங்க பிரியாணி திங்கிற காலம் இது. அது இவனை தின்னுமா? ஓ, ரத்தம் நனைஞ்ச என் கையால ஜெயில கொடியேத்தினுமே பயப்படுறியா? இந்த ரத்தம் சிந்தினதுனால தான் அந்த கொடி காத்துல பறக்குது. நான் அஹிம்சாவாதி. எறும்பு ரத்தம், கொசு ரத்தம், மூட்டை பூச்சி ரத்தத்தை கூட பார்க்க சகிக்காதவன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாசமுள்ள கைதி தோழர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா,
நானும் கூட ஒரு கைதிதான். எதுக்குன்னா உங்க உள்ளாங்கிற ஜெயிலுக்குள்ள பாசத்தோட நான் ஒரு கைதியா பிணைக்கப்பட்டிருக்கேன். என் மாதிரி அகிம்சாவாதிங்க ரொம்ப பேர் வெளியில இருக்கிறோம், நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால நீங்க பயப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. நீங்க எல்லாம் வெளியில வரணும்னு வந்துடுவீங்கன்னு நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்புறம் கொடிய கொலகாரங்க, ரவுடிங்க எத்தனையோ பேர் வெளியில இருந்தும் என் சகோதர கைதிகளை கண்டு என் இதய எரிமலையா வெடிக்குது. ஆனா என் மனசுக்கு, முக்கியமா என் கண்ணுக்கு ஏதோ குறை தெரியுது. அண்மையில அநியாயமா கொலை செஞ்ச நண்பன் நாகராஜனை இங்க நான் பார்க்க முடியல. அவனுடைய நலத்தையும் தேவையையும் நேர்ல விசாரிக்க எனக்கு ஆசையா இருக்கு. அதனால ஜெயில் அதிகாரிங்க என் மேல அன்பு கொண்டு என் வேண்டுகோளை நிறைவேற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். போய் கொண்டு வாங்க. நாகராஜா, வெளியில வா. நாகராஜா, எப்படி இருக்க? ஆபத்துகளை மகிழ்ச்சியோட சந்திச்சு உன் நாட்டம் கொடியவனங்களுக்கு மத்தியில ஜெயிலரா வாழ்ந்துட்டு இருக்கா இந்த விஜய் சாமுண்டீஸ்வரி. பழி வாங்க வேண்டியவனை விட்டுற கையாளாகதவன் இல்ல இந்த நாகராஜன். படம் எடுக்கிற உன்னை பொட்டியில மடக்கி மூடி வைக்கிற வேலை செய்யற நான் உன்னை முன்னால விட மாட்டேன்னு சொன்னா கொலை பண்ணுவியா? நீ ஒரு பொம்பளையா இருக்க. இல்லாட்டி போனா இந்நேரம் உன் பணம் வெகு தூரத்துல விழுந்திருக்கும். விஜய சாமுண்டீஸ்வரி, நான் என்ன மிருகம் நினைச்சா? மிருகம் தேவலா, நீ ஒரு நாகப்பாம்பு. தீண்டி விடப்பட்ட நாகம் மந்திரத்துக்கும் மாயத்துக்கும் எப்பவும் கட்டுப்படாது. ரஞ்சித் குமார சாவடிக்கணுங்கிற உன் வெறிங்கிற நெருப்புல இன்னைக்கு அவர் நெய்ய ஊத்திட்டு போயிட்டாரு. என் வெறிய என்ன பூட்டி இருக்கிற இந்த இரும்பு சங்கிலியால தடுக்க முடியும் நீ நம்புறியா ஜெயிலர்? தடுக்க பாக்குறது என் தொழில் தர்மம், தடுக்க முடியுங்கிறது என் நம்பிக்கை. நடக்காது. பாரு, நான் என்னைக்குமே கெட்டதை நினைக்கிறவ இல்ல. அப்படி இருந்தா இப்போ உன் மேல வேறொரு கொலை முயற்சிக்கான குற்றத்தையும் ஜெயில இருந்து தப்பி போக பார்த்தேங்கிற குற்றத்தையும் சுமத்தி செக்ஷன் 326 and 426 படி மேலும் உனக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை விதிக்க வச்சிருப்பேன். வாங்க. ஆகட்டும், சீக்கிரம். நாகராஜா, என்ன இது? இது சாதமா புண்ணாக்கா? இத்தனை பேர் விரும்பி சாப்பிடுற சாப்பாடு உனக்கு புண்ணாக்கு மாதிரி இருக்கா? அவங்க பயப்பட்டு விழுங்குறதுனால மட்டும் இது சாப்பாடாகாது ஜெயிலர். ஜெயில கைதிக்கு ஒவ்வொரு வேளையும் ஒழுங்கான சாப்பாடு போடணும்னு அரசாங்கம் சட்டம் போட்டு வச்சிருக்கு. இது அந்த சட்டத்துக்கு அப்பாற்பட்ட சாப்பாடு.
என்னமா விளக்கம் தராரு? இவரை நம்ம கைதிங்களுக்கு தலைவரா தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும் இல்லையா? வாய முடிக்கிறா கழுதுங்களா? சாதா ரொம்ப நல்லா இருக்குடா. அவன் அனாவசியமா ஜெயலலிதாவோட தகராறு பண்றதுக்காக அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். நாகராஜா, எந்த தப்பும் செய்யாத என் மேல நீ வீணா பழி போடுறியா? தப்பி போனா சாப்பாடு கான்ட்ராக்டர் செஞ்சதா இருக்கலாம். அந்த கான்ட்ராக்டருக்கு உடன்பட்டு நீ லஞ்சம் வாங்கி இருக்கலாம். Don't talk rubbish. கைதிங்களோட வயிற்றுல கொட்டிக்கிட்டு பாவம் கட்டிக்கிற கொடியவ இல்ல இந்த விஜய சாமுண்டீஸ்வரி. நீங்க இருக்கமா, இந்த கழுதையை நான் கவனிச்சுக்கிறேன். உடம்பு எப்படிடா இருக்கு? நாகராஜா, stop it. நாகராஜா, உன் உள்ளத்துல மனிதத்தன்மை அழிஞ்சு போயிட்டு இருக்கு. மனிதத்தன்மை இந்தா, உனக்கு அது இருந்தா இதுல ஒரு உருண்டை தின்னு பாரு. இது சாதமா இல்ல புண்ணாக்கான்னு உனக்கே தெரிஞ்சிடும்.